ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மண் சட்டி எடுத்து சூடு பண்ணிடுறேன். இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இறாலை நல்லா க்ளீன் பண்ணி அதில் மஞ்சள், உப்பு, வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும்னா நல்லா பொரிக்கக்கூடாது, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வர டைமில் நம்ம எடுத்துடலாம். மீதி இறாலையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். 2-3 வாட்டி திருப்பி போட்டு எடுத்துட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ அதே மண் சட்டியில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சதைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டோட தோல் நான் எடுக்கலை, சேர்த்து தான் எடுக்கிறேன், க்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். தோல் எடுத்து மாற்றலை. போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வதங்கி கிடைக்கும். இதை ஒரு மூடி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இந்த டைமில் ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வத்தல் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க, அதுதான் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்கு வேண்டி தான். எரிப்பு காரம் கம்மியாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரும்போது அந்த பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறாலை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசால் இறாலில் பிடிச்சி வரும். ஏன்னா ஏற்கனவே இறால் முக்கால்வாசி வெந்துருச்சு, அதுக்கு வேண்டி தான். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா இறால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்றேன். கொத்தமல்லி இலை எப்போவும் சொல்கிற போல் தான் நம்ம போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும்.
போட்டு வச்சுட்டு இறக்கி வைக்கக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை வந்து மூடி வச்சுக்கலாம். உப்பு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இறால் ரோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இறால் ரோஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.